இந்த தீர்ப்புல இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் நான் நினைக்கிறது, ஒரு லேட்டன்ட் பயஸ் இருக்கு. அதாவது தீர்ப்பு வழங்கிய நீதியரசர் அவர் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில சட்டத்துறை செயலாளர். அப்புறம் பொன்முடி அந்த சொத்துகள் முடக்கத்துக்கு அவர் உத்தரவுகள் போட்டிருக்காரு. அதனால அந்த லேட்டன்ட் பயஸ் வரதான் செய்யும். லேட்டன்ட் பயஸ்னா என்னன்னா மறைமுக சார்புன்னு சொல்லுவாங்க, அது மறை சார்பு. அதெல்லாம் எடுத்து சொன்னோம். ஆனா நீதிபதி கேட்கலைங்கிற மாதிரி பொன்முடி தரப்பு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவன் சொல்லியிருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை எடுத்துட்டு போவோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட இந்த வழக்குல இருந்து நான் விலகி இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அது அப்படியான ஒரு நிலைப்பாடை எப்படி நீதிபதி எடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். பொன்முடி அவர்கள் தொடர்புடைய சொத்து குவிப்பு வழக்கில் நேற்றைய முன்தினம் அவர் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வந்தது. நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கு தண்டனை விவரங்களை அறிவித்திருக்கிறார். அவரும் அவருடைய மனைவிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. அவர்கள் உச்சநீதிமன்றம் செல்லும் வகையில் 1 மாத காலம் தண்டனை நிறுத்தி வச்சிருக்கார். அவங்களும் விரைவில் உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செல்ல இருக்காங்க. அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி இந்த தீர்ப்புல உள்ள விவரங்களை பற்றி சொல்லுங்க சார். பொன்முடி வழக்கு என்பது அப்பீல் வழக்கு. அதாவது அக்யூட்டல் எதிரான அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல் என்று நாம் சொல்லுவோம். கீழமை நீதிமன்றத்துல முழுமையான விசாரணை எல்லாம் நடந்து சாட்சியெல்லாம் விசாரிக்கப்பட்டு வழக்கமான சட்ட சம்பிரதாயங்கள், சாட்சி சான்றாவணம் சரிபார்த்தல், ஆர்கியூமெண்ட், ரிட்டன் ஆர்கியூமெண்ட் எல்லாம் முடிந்து பல வருடங்கள் எடுத்துக்கொண்டுதான் இந்த தீர்ப்பை வழங்கினார்கள். தீர்ப்போட முக்கியமான அம்சம் என்னன்னா, பொன்முடிக்கும் பொன்முடி மிஸ்ஸஸுக்கும் தனித்தனியா இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட், தனித்தனியான சொத்து இருக்கு. எனவே எல்லா சொத்தையும் ஒட்டுமொத்தமா கணக்கு போடுறது தவறு. இதுதான் அதோட கிரக்ஸ். அதுதான். அதை உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அந்த அப்பீல் அப்பீல் டிவிஎஸ்சியோட அப்பீல் அக்செப்டடு. அதனால சென்டென்ஸ் உறுதியாகுது. குற்றவாளின்னு தீர்மானிக்கிறதுக்கு இது போதுமானது. ஸோ கன்விக்ஷன் முடிஞ்சோட சென்டென்சிங் வருது. சென்டென்சிங் வரும்போது இப்போ நீங்க சொன்ன சென்டென்ஸ், இதுல நம்ம பார்க்க வேண்டியது இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டு தான். ஸோ இந்த நீதிமன்ற தீர்ப்பை நாம் விமர்சித்தாலும் அதனால எந்த பயனும் விளைய போவதில்லை. அரசியல் ரீதியான விளைவுகள் என்ன, பாரதூரமான விளைவுகள் இருக்கிறதா, அது நம்ம கண்டிப்பாக விவாதிக்கலாம், தவறு கிடையாது. இந்த தீர்ப்புல இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் நான் நினைக்கிறது, ஒரு லேட்டன்ட் பயஸ் இருக்கு. அதாவது தீர்ப்பு வழங்கிய நீதியரசர் அவர் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில சட்டத்துறை செயலாளர். அப்புறம் பொன்முடி அந்த சொத்துகள் முடக்கத்துக்கு அவர் உத்தரவுகள் போட்டிருக்காரு. அதனால அந்த லேட்டன்ட் பயஸ் வரதான் செய்யும். லேட்டன்ட் பயஸ்னா என்னன்னா மறைமுக சார்புன்னு சொல்லுவாங்க, அது மறை சார்பு. நீங்களும் நானும் நண்பர்கள், பல வகையில தெரிஞ்சவங்க, பல்வேறு பேட்டிகளில் பங்கெடுத்திருக்கோம். ஒரு வழக்குன்னு வருது, நான் நீதிபதியா இருந்தனாலோ இல்லை நீங்க நீதிபதியா இருந்தாலோ ஏதோ ஒரு மறைமுக சார்பு வரும், எதிராகவோ ஆதரவாகவோ. அந்த மறை சார்பை சட்டம் அனுமதிப்பது இல்லை, லேட்டன்ட் பயஸ் என்று அதை சொல்வார்கள். அதையெல்லாம் எடுத்து சொன்னோம். ஆனா நீதிபதி கேட்கலைங்கிற மாதிரி பொன்முடி தரப்பு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவன் சொல்லியிருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை எடுத்துட்டு போவோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட இந்த வழக்குல இருந்து நான் விலகி இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதான் அது அப்படியான ஒரு நிலைப்பாடை எப்படி நீதிபதி எடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா பொதுவாக நான் எத்தனையோ வழக்குகள், சொந்த வழக்குகள், வழக்கறிஞராக பிற கட்சிக்காரர்களுக்காக வழக்குகள் நடத்தியிருக்கேன். நீதிபதியை வழக்கிலிருந்து அவர் தானாகவே விலகிக் கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்தாலே போதும், நீதிபதிகள் விலகிக் கொள்வார்கள். என்ன காரணம் அப்படின்னா, அது சட்டப்படி ஒரு நீதிபதி பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்வார் என்று 2 தரப்பும் நம்பணும். அதான் சட்ட நிலை. அதுதான். இப்போ நீதியரசர் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னா அது கோர்ட் ரெக்கார்ட்ல இருக்கா, அது நமக்கு தெரியல. அது என்ஆர் இளங்கோ அவர்கள் கூறுவதுதான். ஆனா அந்த மறைசார்பு இருக்குங்கிறது ஒரு வழக்கறிஞரா எனக்கு நல்லாவே புரியுது. அது போக டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறதும் சரியான நிலைப்பாடு இல்லை. என்ன காரணம்னா, இன்கம் டேக்ஸ் தனி டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு வருஷமும் அது கணக்கு போடுது. சொத்து பட்டியல் அது எடுத்துக்கிடும், அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், வருமானத்துக்கு வரி, இவங்க கட்டின வரி பத்தலைன்னா மேற்கொண்டு வரி போடுதல், இப்படி பலதரப்பட்ட பணிகளை ஒரு தனியாக செய்கிற ஒரு மத்திய அரசின் அமைப்பு. அவங்களோட ரெக்கார்டு டெஃபினெட்லி அது மோர் போர்ட்டன்ட். அதாவது சொல்ல போனா லீகலி அது டெனபிள். அப்படியான ஒரு சூழ்நிலையில்
ஏற்கனவே பொன்முடி வழக்கு, இதுக்கு முந்தைய வழக்கு ஒன்று 96/2001 வழக்கு. அந்த வழக்குல இதே இன்கம் டேக்ஸ் இதே வாதம் தான். அது A1 to A5, A2 பொன்முடி மாமியார், A3 A4 A5 எல்லாம் பொன்முடியோட ஒரு ட்ரஸ்டோட ட்ரஸ்டீஸ். 5 பேருக்கு கனெக்ஷன் இருக்கு. ஆனா தனித்தனி அசஸ்மெண்ட், தனித்தனி சொத்து எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி 3.08 கோடி ரூபா சொத்து குவிப்பு வழக்கு நடந்தது. அதுல கீழமை நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொண்டது. அதை எதிர்த்து டிவிஎஸ்சி அப்பீல் வந்தது. இதே மாதிரிதான் அப்பீல் வரும்போது இதே ஹைகோர்ட்ல இல்ல அது சரிதான், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டோட ரெக்கார்ட்ஸை எடுத்துக்கிறதுங்கிறது சட்டப்படி சரியானதுதான், சட்டப்படி நிலைக்கத்தக்கது என்று கூறி அப்பீல் தள்ளுபடி. ஆனா இந்த அப்பீல் அப்படி தள்ளுபடி ஆகல. ஒரு 5-6 நீதிபதி தாண்டி இப்போ ஒரு நீதியரசர் ஜெயச்சந்திரன் விசாரித்தது இது. எனவே உச்சநீதிமன்றத்தில் ஏதோ ஒரு நிவாரணம் பொன்முடிக்கு கிடைக்கும் என்பது எனது பார்வை. ஆனா கன்விக்ஷன் அது செட் அசைட் பண்ணாது, கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுக்காது உச்சநீதிமன்றம். ஏன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல கன்விக்ஷனை நிறுத்தி வைக்கிறது இல்ல. பிற வழக்குகள்லாம் கன்விக்ஷன் நிறுத்தி வைப்பாங்க, இதுல பண்ண மாட்டாங்க. சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க, நிறுத்தி வைக்கலாம். அதாவது பொன்முடிக்கோ பொன்முடி மனைவிக்கோ சிறை செல்கிற அபாயம் இல்லை. ஆனா பொன்முடியோட அரசியல் வாழ்க்கையில அவர் இழந்தது, அதாவது எம்எல்ஏ பதவி, மந்திரி பதவி, அதை மீட்பதற்கு சமீபத்தில் வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். ரைட் சார், நீங்க பேசும்போது சொன்னீங்க உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அது திமுக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொன்னது மாதிரி லேட்டன்ட் பயாஸ், அதை அவங்க எடுத்துப்பாங்களா? அது ஒரு காரணமா எடுத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பக்க சார்பு அல்லது மறை சார்புங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயங்க. இப்போ ஒரு வழக்கறிஞர் நீதிபதி ஆயிருப்பாரு. நீதிபதி ஆகும்போது ஒரு வழக்கு, அந்த வழக்கறிஞர் நடத்தின வழக்கோ இல்ல அவர் சம்பந்தப்பட்ட ஒரு கட்சிக்காரர் வழக்கோ நீதிமன்றத்துக்கு வரும்போது இந்த வாதத்தை வைப்பாரு. அவருக்கு ஒரு மறை சார்பு இருக்கும், மறைமுகமாக ஒரு ஏதோ ஒரு வகையில அந்த கட்சிக்காரரோட அவருக்கு ஒரு சார்பு நிலைப்பாடு இருக்குங்கிற வாதத்தை வைப்பாங்க. பொதுவாக நீதிபதிகள் உடனடியாக தாங்களாவே முன் வழக்கிலிருந்து விலகிடுவாங்க. இது அப்பீல், ரெகுலர் அப்பீல் 2017 போட்டிருக்காங்க, 2023 6 வருஷம் நடந்திருக்கு. எத்தனையோ நீதிபதி மாறி இருக்கும். தீர்ப்பு கொடுத்த நீதிபதி தான் முதல்ல இருந்து விசாரித்திருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. இப்ப தீர்ப்பு கொடுத்த நீதிபதி கடைசி கட்ட அப்பீல் ப்ரொசீடிங்ஸ்ல இருந்திருப்பாரு. அப்பதான் இதை இவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா மற்ற நீதிபதிகள்ட்ட இதை சொல்லல. இல்ல ஒரு 5 நீதிபதி விசாரிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 நீதிபதிகளும் அந்த லேட்டன்ட் பயஸ் வந்திருக்காது. ஏன்னா அவங்களுக்கும் பொன்முடிக்கும் தொடர்பு இருந்திருக்காது. இப்படி 6வது நீதிபதியாக இவர் அப்பீலுக்கு வரும்போது, அப்பீல விசாரிக்கும் போது இந்த நிலை வந்திருக்கும். ஏன்னா அவர் சட்டத்தோட செயலாளர் இருந்தாருங்கிறது அனைவருக்குமே தெரியும். இந்த நிலை வந்திருக்கும். அதைத்தான் அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால இவரே தான் விசாரிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஏற்கனவே இத்தனை நீதிபதி விசாரித்திருக்கும் போது இன்னொரு நீதிபதி விசாரிக்க போறாரு, அவ்வளவுதானே. அதனால அந்த பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் சொல்லுவாங்க, அது மாறாது இல்லையா? டிவிஎஸ்சிக்காகவும் அது மாறாது, பொன்முடிக்காகவும் அது மாறாது. அந்த நிலைப்பாடை நீதியரசர் எடுத்தார், ஏன் எடுத்தார் தெரியல. ஆனா அவர் எடுப்பதற்கான உரிமை இருக்கிறது, அது கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டு. அது நான் என்னோட தீர்ப்பு நான் கொடுக்குறேன், நீங்க உங்களுக்கு வேணா மேல போய் பாத்துக்கோங்க, இது ஒரு நிலைப்பாடு. அதுதானே அந்த 1 month விண்டோ கொடுத்துருக்கிறாரு. 1 month விண்டோல கூட இன்னும் கொஞ்சம் கூட அவர் நீக்கு போக்கா தான் இருக்கு. அது 1 monthக்குள்ள முடியல அப்படின்னா மேலும் அணுகுங்க, மேலும் நான் நேரம் தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தீர்ப்புக்குள்ள இருக்கு. தீர்ப்போட முழு விவரம் நம்மகிட்ட இல்லை. இது எல்லாமே நம்ம கோர்ட்ல நம்மளோட நிருபர்கள் அவர்கள் எடுத்த அந்த ஜாட்டிங்ஸ்ல இருந்து கிடைக்கிற தகவல் தான். அதுல கூட 50 லட்சமா 15 லட்சமாங்கிற ஒரு குழப்பம் கூட இன்னமும் இருக்கு. 50னா 50யா அப்படிங்கிற குழப்பம் இன்னமும் இருக்கு. அது நமக்கு முழுமையான தீர்ப்பு வரணும். ஆனா பத்திரிகையாளர்களாக நம்ம அரசியல் நிலைப்பாடு அது இல்ல சார். இந்த இடத்துல ஒரு சின்ன குறுக்கீடு. ஜனவரி 22 வரை தான் பொன்முடி அவர்களுக்கும் பொன்முடி அவர்களுடைய மனைவிக்கும் சரண்டர் ஆகுவதற்கு ஒரு அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி சரண்டர் ஆகலைன்னா கீழமை நீதிமன்றம் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இன்னைக்கு இன்றைய தேதியிலிருந்து 1 month 1 monthக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டை அணுக முடியாமலோ அல்லது சுப்ரீம் கோர்ட்ல இது உரிய ஆணையை பிறப்பிக்க முடியாமலோ போகலாம். ஏன்னா லீவ் வருது நிறைய. அது போக சுப்ரீம் கோர்ட்ல நம்பர் ஆகணும், இது அவசரமா எடுத்துக்கணுங்கிற ஒரு அவசியம் கட்டாயம் சுப்ரீம் கோர்ட்டு கிடையாது. அப்படி இருக்கும்போது 1 monthக்குள்ள சுப்ரீம் கோர்ட் ஏதாவது ஒரு முடிவு சொல்லிடணும்னா ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்காக தான் அவர் அதை சொல்றாரு. அந்த தீர்ப்புல எக்ஸாக்டான வார்த்தைகள் நமக்கு தெரியல. ஆனா பொதுவாக அவர் சொன்னதாக கோர்ட் ரூம்ல இருந்து சொல்ற ரிப்போர்ட்டர்கள், நம்ம நண்பர்கள், வழக்கறிஞர்கள் சொல்றது என்னன்னா,
1 மந்த்துக்குள்ள முடியலைன்னாலும் நீங்க வந்து கோர்ட்டை அணுகுங்க ஃபார் ஃபர்தர் பீரியட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால 1 மாசத்துக்குள்ள எதுவுமே நடக்கலைன்னா உடனடியாக சிறைக்கு போயிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா கொடுக்குற நோக்கமே என்னன்னா தீர்ப்பின் விளைவாக வருகிற சென்டென்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு மாபெரும் குறைபாடு என்னன்னா, இவங்க ஜெயிலுக்கு போன பிறகு ஜெயில இருந்து பெயில் கேட்டு வரும்போது ஏற்படுகிற கால அவகாசம் என்பது இவர்களுக்கு பாதகமாக இருக்கும் இல்லையா, ஒரு எதிர்த்தரப்புக்கு பாதகமாக இருக்கும். அதுக்காக எல்லாருமே கொடுக்கறதாங்க. 1 மந்த்ங்கிறது எப்போதுமே கொடுப்பதுதான். எப்போதுமே அது டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியும் வாங்க முடியும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போகுது நமக்கு தெரியாது. லேட்டன்ட் பயஸ் அதை எடுத்துக்குமா எடுத்துக்காதா, இதை நீங்க முன்னாடியே சொன்னீங்களாங்கிற கேள்வி வரும். லேட்டன்ட் பயஸ் இந்த மாதிரி மறைமுக சார்பு இருக்குங்கிறத நீங்க முன்னாடியே நீதிமன்றத்தில் சொன்னீங்களா, ரைட்டிங்ல கொடுத்துருக்கீங்களா, இந்த கேள்வி எல்லாம் வரும். நேற்று தான் இந்த விஷயத்தையே சொன்னோம் அப்படின்னு சொன்னாரு. கோர்ட் ரெக்கார்டிங்ஸ்ல அது இருக்கான்னு நமக்கு தெரியலையே. கோர்ட்ல வந்து கோர்ட் ரூம் ஹால்ல இருக்கிற ரெக்கார்டிங்ல அது இருக்கணும். அது இருக்கான்னு நமக்கு தெரியல. அதுக்கு இவங்க அதெல்லாம் அப்ளை பண்ணி வாங்குவாங்க. சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ளை அங்க வந்து இப்ப வேற பெரிய வழக்கறிஞர்கள் வந்து அங்க வருவாங்க. நானே கூட இன்னைக்கு மூத்த வழக்கறிஞர்கள் யாரும் வருவாங்களோன்னு எதிர்பார்த்தேன். சென்டென்சிங் ஆர்குமெண்ட்டுக்கே வரலாம், வரக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லை. சென்டென்சிங் ஆர்குமெண்ட் அப்ப கன்விக்ஷன் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு கையில, அதுல இருக்கிற குறைகளை சுட்டி காட்டி சென்டென்சிங்க்கு ஏற்ற கன்விக்ஷன் இல்லைன்னு சொல்லலாம். அதாவது கன்விக்ஷன் ஒரு பார்ட், அதோட ஜுடிஷியல் ப்ராசஸ் முடிஞ்சிருது. ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ்ல விசாரணை எல்லாம் முடிஞ்சு கன்விக்ஷன் லாஸ்ட் ஸ்டேஜ். கன்விக்ஷனுக்கு அடுத்த சென்டென்சிங்கிறது அந்த காயினோட இன்னொரு பக்கம், ஒரு நாணயத்தோட இன்னொரு பக்கம். அப்போ சென்டென்சிங்க்கு தனியா நம்ம ஆர்குமெண்ட் வைக்கும் போது நீங்க அது யாரு தண்டனை வாங்க போறாங்களோ அவங்க கருத்தையும் கேட்கறது வழக்கம். மூத்த வழக்கறிஞர்கள் வந்தாங்கன்னா அவங்க கருத்தையும் கேட்கலாம். கன்விக்ஷன் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிற குறைகள், அந்த குறைகளையும் சொல்லலாம். சொல்லி சென்டென்சிங்க்கு ஏத்த கன்விக்ஷன் இல்லைங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு போகணும். நான் சொல்றது உங்களுக்கு மனசுல வருது இல்லையா? நான் வந்து உங்க தண்டிக்க போறேன், உங்க கருத்து என்ன? ஐயா, நீங்க கொடுத்த ஆணையே தண்டிப்பதற்கு ஏற்ற ஆணை இல்லை அப்படிங்கிறது என் கருத்து. அப்படியான ஒரு ஆர்குமெண்ட் வைக்கணும்னா ஒரு பெரிய சீனியர் அட்வொகேட் தான் வைக்க முடியும். அவங்க அந்த பேச முடியும், அவங்களாலதான். அதை நான் எதிர்பார்த்தேன். ஆனா அது அப்படியான ஒரு இது வரல. ஏன்னா அந்த மெயினா வந்து டாக்ஸ் மேட்டர்ல எனக்கு ரொம்ப அதுல அது மேஜரா அந்த ஜட்ஜ்மெண்டோட ஒரு பேக் போனா தெரிஞ்சது வந்து இந்த டாக்ஸ் மேட்டர் தான். அது எப்படி வந்து நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டது தவறுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து இந்த ஜட்ஜ்மெண்டோட ஒரு பெரிய முக்கியமான அம்சம்னு என் மனதில் பட்டது. என்னை விட கூட சிறந்த வழக்கறிஞர்கள் வேற மாதிரி பார்க்கலாம். பட் நான் அப்படி எதிர்பார்த்தேன். சென்டென்சிங்க்கு ஏற்ற கன்விக்ஷன் இல்லையே அப்படிங்கிற ஒரு தயக்கம் எனக்கு இருந்தது. லேட்டன்ட் பயஸும் அதுவும் நல்லாவே தெரிஞ்சது. எது எப்படி இருந்தாலும் இப்போ வந்து சென்டென்சிங் ஓவர். இனிமேல் வந்து நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்துல வேற வேலை கிடையாது, உச்ச நீதிமன்றத்துல தான் இவங்களுக்கான வேலை, மக்கள் மன்றத்தில் வேலை. ரைட் சார், நீங்கள் வீடியோவோட தொடக்கத்திலே சொன்னீங்க இது வந்து தீர்ப்பு வந்துருச்சு, இனிமேல் வந்து இதை விமர்சனம் பண்ணி ஒரு விஷயம் ஆக போகிறது இல்லை, எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? இது தொடர்பாக திமுக வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கையும் இதையும் ஒப்பிட்டு பேசுகிறாரு. ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66 கோடி, அதுக்கே 4 ஆண்டு சிறை தான் கொடுத்தாங்க. இப்போ பொன்முடி அவர்களுடைய வழக்கில் கிட்டத்தட்ட 1.25 கோடி தான், அதுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீடு வைக்கிறார் இல்லையா? அது வந்து சரியா தவறா? அப்படி ஒப்பிட முடியாதுங்க. என்ன காரணம்னா, ஈவன் 1 ரூபாயா இருந்தாலும் வந்து சரிதான், சென்டென்ஸா ஃபைனா இருந்தாலும் அதுவும் வந்து தண்டனையா மாறிடும். அப்படி நம்ம 60 கோடிக்கு 4 வருஷம், அப்போ 1 கோடிக்கு வந்து 3 மாசம், அப்படி வந்து அது ஒப்பிட முடியாது. அரசியல் ரீதியாக அப்படி பேசுறாங்களே தவிர அது நீதி பரிபாலன கோட்பாடுக்கு அந்த ஒப்பீடு சரியாக வராது. 3 வருடம் கொடுத்து அதுக்கு பிறகு டியூ ப்ராசஸ்ல 1 மாசம் டைம் கொடுத்து அது வந்து சரியாகத்தான் அந்த நடைமுறை கையாளப்பட்டிருக்கிறது. கன்விக்ஷன் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிற கோளாறுகள் தான் இப்ப பாயிண்டே, சென்டென்சிங்ல இருக்கிறது பாயிண்டே வராது. ஏன்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல எதை அஜிடேட் பண்ணுவீங்க அப்படின்னா, கன்விக்ஷன் கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிற கோளாறுகளை தானே நீங்க அஜிடேட் பண்ண முடியும், அதைத்தானே நீங்க குறைகளாக சுட்டி காட்ட முடியும். கன்விக்ஷனை ஃபாலோ பண்ணி வர்ற சென்டென்ஸ் அது கூடுதலா இருக்கலாம், குறைவா இருக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டே நாளைக்கு 6 மாசம் கன்விக்ஷன் சென்டென்சிங்னு சொல்லிருச்சுன்னு வைங்க, அப்படாப்புல பொன்முடி மீண்டும் மந்திரி ஆக முடியுமா? அப்பவும் ஆக முடியாதுல்ல. அதாவது தகுதி இழப்பு 3 வகையில வருது. ஒண்ணு கான்ஸ்டிடியூஷனல் தகுதி இழப்பு, அது வந்து ஃபார் பீயிங் ஏ மெம்பர், ஃபார் பீயிங் சோசன் அஸ் எ மெம்பர். அதாவது ஒருவர் வந்து எம்எல்ஏவாவோ எம்பியாவோ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான ஒரு தகுதி இழப்பு, அது தேர்தலுக்கு முந்தையே வந்துடும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் வருகிற தகுதி இழப்பு, இது கான்ஸ்டிடியூஷன். அப்புறம் 10வது ஷெட்யூல், 10வது அட்டவணை தகுதி இழப்பு, அது சபாநாயகர், கட்சி தாவல், அதுல எல்லாம் வர்றது.
இது அப்படி இல்லை. இது ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டு தண்டனை பெறும்போது ஏற்படுகிற தகுதி இழப்பு. சொத்து குவிப்பு வழக்கு அது போக வேற வழக்குகள் வரலாம்ல, கொலை முயற்சி வழக்கு எதுனாலும் வரலாம்ல. அப்போ கிரிமினல் டீகிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், அரசியல் கிரிமினல்கள் அகற்றப்பட வேண்டும்ங்கிற ஒரு நோக்கத்தோட நம்மளோட பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் தேர்தல் சட்டத்துல 8வது விதிகள்ல இது பல விதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. 8A 8Bன்னு வரிசையா 8(1) அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லப்படும் போது கன்விக்ஷன் வந்தாலே தகுதி இழப்புதான் அப்படிங்கிறது தான் உண்மையான பாயிண்ட். பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இதுவே இப்ப அவதூறு ராகுல் காந்தி, அது அவதூறுங்கிறது ஷெட்யூல்ட் அஃபென்ஸ்ல வரல, கிரிமினல் தண்டனை 2 வருஷம், அதனால தகுதி இழப்பு அப்படி வந்துச்சு. ஆர்பி ஆக்ட்ல இருக்கிற ஷெட்யூல்டு அஃபென்ஸ்ல இல்ல. அதாவது அவதூறு வழக்குல தண்டனை என்பது தகுதி இழப்புக்கான தண்டனை பட்டியலில் இல்லை. ஆனா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல தண்டனை என்பது தகுதி இழப்புக்கான தண்டனை பட்டியலில் இருக்கிறது. ரைட் சார், 2 விஷயம் சொன்னீங்க. ஒன்று உச்சநீதிமன்ற முடிவு, இன்னொன்று மக்கள் மன்றம் தான் முடிவு பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? பொலிட்டிக்கல் ரீதியா திமுகவிற்கு ஒரு செட்பேக் அமையுமா? ஏன்னா பொதுவாகவே மக்கள் மத்தியில் ஊழல் அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணது. ஏன்னா மக்கள் ஊழலை பார்த்துலாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்லையா? ஏன்னா நீங்களும் நிறைய வாட்டி இந்த விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஸோ இது திமுகவிற்கு பெரிய அளவில் செட்பேக்காக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு இப்போதைக்கு இது பின்னடைவு தான். ஆனா தற்காலிக பின்னடைவு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா அல்டிமேட்டா எலெக்ஷன்ஸ் இதுல ஃபைட் அவுட் பண்றது இல்லை. ஊழல் வழக்குல எல்லாம் தேர்தல் தோல்வி ஏற்படுதுன்னா உங்களுக்கே தெரிந்த உதாரணம் எவ்வளவு இருக்கும். ஜெயலலிதா உதாரணத்துல இருந்து எவ்வளவு உதாரணம் இருக்கும். அப்படி நமது நாட்டுல அப்படியான பார்வையை மக்களே வைக்கிறது இல்லை. அதான் அதுல சிக்கல். ஜனங்களே காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது ஒரு காரணமா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் நம்ம பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தணும். தேர்தல் நடைமுறையிலேயே மாறுதல் ஏற்படுத்தணும். நம்ம தேர்தலையே ஸ்டேட் ஃபண்டட் எலெக்ஷனா மாற்றணும். ரூபாயே எந்த கேண்டிடேட்டும் செலவழிக்க வேண்டியதில்லைன்னு கொண்டு வரணும். இப்படி பெரிய புரட்சிகரமான மாறுதல்கள் நம்ம செய்யணும். அது வரைக்கும் இன்னைய தேதிக்கு தேர்தல்னா பணம். ரூபாய் இல்லாம தேர்தலில் நிக்க முடியாது. நல்லவங்க தேர்தலில் நிக்க முடியுமா? முடியவே முடியாது. பணம் வேணும். எத்தனை கோடி வச்சிருக்கீங்க? கட்சி அப்படிதானங்க கேட்குது. நேர்காணல என்ன கேள்வி கேட்கிறாங்க? என்ன ஜாதி, எவ்வளவு பணம் செலவழிப்ப, இதை தாண்டிய கேள்வி இருக்கா எங்கேயாவது? ஸோ ஆட்டோமேட்டிக்காவே அந்த இடத்துலயே நம்மளோட வீக்னஸ் வந்துருது. அப்போ தேர்தல் ஊழல் தண்டனை இது தேர்தலில் பிரதிபலிக்குமானா? பிரதிபலிக்காது. உதாரணமா ராஜகண்ணப்பனுக்கு மாத்தி கொடுத்துருக்காங்க. ஏன் மாத்தி கொடுத்தாங்க? ஏன் மாத்தி கொடுத்தாங்கன்னா ராஜகண்ணப்பனோட ஓட்டு வங்கி தான். அவர் யாதவா ஓட்டு வங்கி, ஒரு பெரிய ஓட்டு வங்கி, அது தேவைப்படுது. கணக்கே அந்த கணக்குல தானே ஓடுது. அரசியலே அந்த கணக்குல தானே ஓடுது. திமுக அதன் கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே அவர் துறை மாற்றப்பட்டதுல ஒரு அதிருப்தி இருந்தது இல்லையா அந்த சமூகத்தில்? அதை சரி கட்டுறதுக்காக இப்போ அவர் கொடுக்கப்பட்டிருக்குது. நான் அங்கிருந்து பல நண்பர்கள் எனக்கு தெரியும். அந்த பகுதிகளில் எனக்கு உறவினர்களும் இருக்காங்க, நல்லாவே தெரியும். ஸோ ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் அது. இதை யாரெல்லாம் செய்யறாங்கன்னா எல்லாரும் செய்யறாங்க. உதவி ஜனாதிபதி ராஜ்யசபா தலைவராக இருக்காரு. வெளியில அவரை உருவ கேலி பண்ணதாக உடனடியா என்ன சொல்லுது பிஜேபி? ஜாட் இனத்தவருக்கே அழைக்கப்பட்ட அவமானம்னு சொல்லுது. அதுல எப்படி ஜாட் இனம் எப்படி வரும்? அதுக்கு பிரசிடென்ட் போடுறாங்க, கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த பிரசிடென்ட்டை புது பார்லிமெண்ட் தரப்புல கூப்பிடவே இல்லையா? அதை பத்தி யாராவது கருத்து தெரிவிச்சாங்களா? சரி, இந்த ஜாட் இனத்தை சேர்ந்த விவசாயிகள் தானே 1 வருஷமா போராடிட்டு இருந்தாங்க. அதுல எத்தனை பேர் இறந்து போனாங்க? அப்ப ஜாட் இனம் எங்க இருந்து வந்துச்சு? அதாவது தேர்தல்னு வரும்போது அந்த ஜாதி அடிப்படையில இது அடிப்படையில உருவ கேலி பண்ணது தவறுங்க. ஒரு பெரிய மனுஷன் அவர் உதவி ஜனாதிபதி, அவரை போய் நீங்க கேலி பண்ணலாமா? இது வேற பாயிண்ட். உதவி ஜனாதிபதி அவரை நீங்கள் கேலி செய்து தவறு, ரைட்டு. அவர் ஜாட் இடத்தை சேர்ந்தவர், ஜாட் எடுத்தவர் மனம் எதனால் புண்பட்டிருக்கிறதுன்னு அதை கொண்டு போய் ஏன் லிங்க் பண்றீங்க? ஆக அரசியல் அப்படிதான். ஸோ எல்லா வகையிலையும் ஏதோ ஒரு வகையில ஓட்டு வங்கி கணக்கு தான். அந்த கணக்கின்படி இங்கு ராஜகண்ணப்பனுக்கு மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ திமுக டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா? ஏதோ ஒரு வகையில ஓட்டு இழப்பு இருக்குமோங்கிறதுக்காக ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்களுக்கு இருக்கிற அந்த கூட்டணியில இருந்து யாரும் பிரிய போறது இல்லை. இன்றைய தேதிக்கு பிரிய போறது இல்லை. அப்போ 40% ஓட்டு இருக்கு. அப்போ அதுக்கு எதிரான அணியை அதை விட அதிகமான ஓட்டோட இருக்கணும். அப்ப திமுகவுக்கு எதிராக எல்லாரும் ஒரே அணியில் வருவாங்களா? அதாவது சீமான், பாமக, அப்புறம் திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி எல்லாம் பிஜேபி, தேமுதிக எல்லாம் ஒரே அணியில் வருவாங்களா? ட்ரீம் அலியன்ஸ்ல வருவாங்களா? பிஜேபிக்கு எதிராக எல்லாரும் ஒரே அணிக்கு வரணும்னு சொல்றாங்கல்ல, அதானே இந்தியா கூட்டணி. திமுக தானே.
அப்ப அதிமுகவை சேர்த்துக்க வேண்டியதானே, அதில் சேர்த்துக்கோங்களா? அப்படிலாம் சேர்க்க முடியாது. ஏன்னா அரசியல் மாநில அரசியல்னு வரும்போது திமுக எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மோடிக்கு எதிராக ஒத்த கருத்துடைய இந்தியா கூட்டணியிலேயே பல சிக்கல்கள் இருக்குது. அது மாதிரி இந்த சூழல்ல தமிழ்நாட்டுக்கு எதிராக திமுகவுக்கு எதிரான ஒன்றிணைய வாய்ப்பு இல்லை, அப்படிதானே எடுத்துக்கணும். தமிழ்நாட்டுல மோடிக்கு எதிரான கருத்துடையதுல அதிமுகவும் இருக்குல்ல, அதிமுக தானே சொல்லி இருக்கிறாங்க பிஜேபிக்கு எதிராக. அப்ப அவங்களும் சேர்த்துக்க வேண்டியதானே. ஓகே, வாய்ப்பு இல்ல, அதான் சும்மா ட்ரீம், கனவுல பேசிட்டு போலாம், அவ்வளவுதான். நீங்க உச்சநீதிமன்றத்தில் ஒருவேளை பொன்முடி அவர்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைத்தால், அவருடைய ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து முந்தானத்திலேருந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்தது அப்படிங்கிறதான் பல செய்தியாக நம்ம பார்க்க முடிஞ்சது இல்லையா? ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு ரிலீஃப் கிடைத்தால் பழைய செல்வா கூட அவர் திமுகவில் குலைச்ச முடியும்னு நினைக்கிறீங்களா? அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா ரிலீஃப் கிடைச்சாலும் உடனடியா வழக்கு முடியாது. இந்த வழக்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்கு. ஸோ கன்விக்ஷன் செட் சைடு ஆகாது. அப்படிதான் கன்விக்ஷன் இருக்கிற வரைக்கும் அவர் தேர்தலில் போட்டி போட முடியாது. ஜெயிலுக்கு போக வேண்டாம், அதுல அவருக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கும். அது அவங்க மனைவிக்கான ரிலீஃப் தான். இவரை பொறுத்த வரைக்கும் கன்விக்ஷனே செட் சைடு ஆகணும். அந்த தீர்ப்பு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு நமக்கு தெரியாது. அதனால பொன்முடிக்கு ஏற்பட்ட, அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு என்பது பின்னடைவு தான். ஏன்னா வயது 73 வயது ஆயிடுச்சு. அவரு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கேப் விட்டாருன்னா அவரோட ஏரியால இன்னும் எத்தனையோ பேர் வளர்ந்து வந்துருவாங்க. நமக்கு பொன்முடி தாங்க தெரியும். ஆனா பொன்முடி மாதிரியே தகுதி படைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல. பொன்முடி ஏ, பொன்முடி பி, பொன்முடி சி, பொன்முடி டி எல்லாம் இருப்பாங்கல்ல. அவங்க ஒருத்தர் அரசியல்ல மேல வந்துருவார்ல. வெற்றிடமே கிடையாதுல்ல. ஒருத்தர் காலி பண்ண ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு. அப்ப திருப்பி அந்த இடத்துக்குள்ள நம்ம எப்படி போய் சேர முடியும்? பொலிட்டிக்கலி ஒரு பஸ் மிஸ் பண்ணிட்டா அடுத்த பஸ்ஸுக்கு வாய்ப்பு இல்லை. தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல வேணா, சென்னைக்கு பஸ்ஸை மிஸ் பண்ணா அடுத்த பஸ் ஏறிடலாம். அரசியல் பஸ் ஸ்டாண்ட்ல அப்படி ஏற முடியாது. தீர்ப்புல இருந்து அப்போ திமுக பெருசா பின்னடைவு இல்லை, பொன்முடிக்கு தான் பெரிய பின்னடைவு. அப்படிதான் இதோட தீர்ப்பு சாராம்சமா எடுத்துக்கணும். இன்னைக்கு அரசியல் ரீதியாக நஷ்டம் தான். ஓகே, ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார்.